ஹாய்! இன்னைக்கு வீடியோல ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட தான் உங்கள வந்து பார்க்கறதுக்கு வந்திருக்கேன். நம்ம வீட்ல யூஸ் பண்ற வெள்ளி பொருட்கள வந்து எப்படி ரூ. 1 செலவு இல்லாம வீட்ல இருக்க பொருளே வச்சு கிளீன் பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நான் இன்னைக்கு என்னுடைய பழைய வெள்ளி கொலுசு தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்க எந்த வெள்ளி பொருள் வேணா வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்துல வந்து அந்த கொலுசு முங்குற அளவு தண்ணி ஊத்திட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிற வேண்டியது தான். நம்ம எப்பயும் டீ போடுறப்ப கொதிச்சோனே டீ தூள் போடுவோம் இல்லையா? அது மாதிரி இந்த தண்ணி கொதிச்சு வரும்போது நான் 1 1/4 ஸ்பூன் வந்து டீ தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த கொலுசுக்கு வந்து இவ்வளோ வந்து தேவைப்படும். நம்ம இன்னும் நெறைய பொருள் சேர்க்குற மாரி இருந்தா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து டீ தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அந்த டீ தூள் வந்து நல்லா கொதிச்சு டிகாஷன்லாம் வந்து இறங்கணும். இதுக்கு தண்ணி வந்து அதிகமா சேர்க்கக்கூடாது. நம்ம வெள்ளி என்ன பாத்திரம் வந்து வச்சிருக்கோமோ, குங்கும சிமிழோ, இல்ல வெள்ளி பவுலோ, ஸ்பூனோ அது முங்குற அளவு தண்ணி இருந்தா மட்டும் போதும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்து டிகாஷன்லாம் வந்து வெளிய வரட்டும். இந்த ஸ்டேஜில வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க கொலுச வந்து ஒண்ணு ஒண்ணா வந்து உள்ள போட்டுக்கலாம். கொலுசு தண்ணிக்குள்ள போட்டு கொதிக்க வைக்கிறனால எதுவும் ஆகிருமோ அப்படிங்கிற பயம்லாம் வேணாம். ஏன்னா நார்மல் கடையிலயுமே இதே மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்றாங்க. கண்டிப்பா வந்து ஹை ஃப்ளேம்ல வந்து வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேம்ல வச்சு தான் ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டாலே போதும். இப்ப இதுல வந்து செகண்டா நம்ம வந்து ஒரு பொருள் வந்து சேர்க்க போறோம். வீட்ல இருக்க பொருள் தான். நம்ம வீட்ல எல்லார் வீட்லயும் இருக்கிற பேக்கிங் சோடா தான். அத வந்து 1 ஸ்பூன் வந்து இதுல வந்து நான் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா சேர்க்கும்போது நல்லா இந்த மாரி பொங்கி வரும். கண்டிப்பா லோ ஃப்ளேம்ல வந்து வச்சுக்கோங்க. அடுப்ப ஹை ஃப்ளேம்ல வந்து வைக்க வேணாம். இந்த மாரி பொங்கி வந்து ஒரு 2 நிமிஷம் இதுவுமே வந்து கொதிக்கட்டும். அப்பப்போ எடுத்து இத வந்து கலந்து மட்டும் விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து இதில வந்து இன்னொரு பொருள் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம சேர்க்க போறோம். அதுவும் நம்ம வீட்ல இருக்க பொருள் தான். நம்ம வீட்ல எப்பயுமே ஷாம்புலாம் வச்சிருப்போம்ல, எந்த விதமான ஷாம்பு வேணா நீங்க சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு இந்த கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அந்த ரூ. 1 ஷாம்பு பாக்கெட் வரும்ல, அதில 1 சேர்த்தாலே போதும். நான் இந்த பாட்டிலா இருந்தனால நான் ஒரு கணக்கா வந்து கொஞ்சமா வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வ வந்து ஆஃப் பண்ணிற வேண்டியது தான். பாருங்க இப்பவே நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. அந்த கீழ இருக்க அந்த முத்துலேலாம் வந்து அழுக்கு வந்து நல்லாவே வந்து போயிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வந்து இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல்ல வந்து டிகாஷன் தனியா, தூள் தனியா வடிகட்டி வந்து பிரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். தூள் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. அந்த டிகாஷன்ல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா கொலுசு, அதையுமே சேர்த்து குறைஞ்சது ஒரு 3 நிமிஷம் வந்து அப்படியே இருக்கட்டும். 3 நிமிஷம் அதிலேயே ஊறுனால சூட்டோட நம்ம வந்து பிரஷ் வச்சு தேய்க்கும்போது இன்னுமே வந்து சூப்பரா வந்து அழுக்கு போகும். குறைஞ்சது ஒரு 3 நிமிஷம் வந்து அப்படியே அந்த சுடு தண்ணியில வந்து இருக்கட்டும். அந்த கொலுசு வந்து அந்த தண்ணியில வந்து உள்ள பவுல்ல வந்து முங்குற அளவு வந்து நல்லா செட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த 2 கொலுசுக்கு அந்த பவுல் வந்து கரெக்ட்டா இருந்துச்சு. இப்ப பாருங்க ஓரளவு வந்து சூடு குறைஞ்சு நல்லா வந்து அந்த கொலுசுமே நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ வந்து ஒண்ணு ஒண்ணா எடுத்து நம்ம பிரஷ் வச்சு நல்லா வந்து தேய்ச்சுக்கலாம். இதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம வீட்ல யூஸ் பண்ணாம போட்டுருப்போம் இல்லையா பிரஷ்ஷு, அத வச்சு நல்லா வந்து இத வந்து தேய்ச்சுக்க வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப ஈஸியா வீட்லயே குறைஞ்சது 10 நிமிஷத்துல வந்து இத வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம வந்து இப்ப அந்த தண்ணிய வந்து லைட்டா அந்த பிரஷ்ல தொட்டு தொட்டு தேய்க்கும்போது இன்னுமே வந்து அழுக்கு வந்து சூப்பரா போகும். உங்களுக்கு லைவாவே நான் வந்து தேய்ச்சு காமிச்சிருக்கேன் பாருங்க. அப்படியே அந்த அழுக்கெல்லாம் தனியா பிரிஞ்சு வருது பாருங்க. நான் தேய்க்கிற பக்கம் வந்து ஒயிட்டாவும், மத்த பக்கம் வந்து பிளாக்காவும் இருக்குது பார்த்தீங்களா? சூப்பரா வந்து அழுக்கு வந்து பிரிஞ்சு வந்துரும். இதே ப்ராசஸ் தான் 2 சைடுமே. நீங்க கீழ வச்சு தேய்க்கிறத விட நம்ம கையில எடுத்து வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா, சூப்பரா வந்து அழுக்கு வந்து போயிரும். முன்னாடி நல்லா தேய்ச்சுட்டு மெயின் வந்து அந்த செயினெல்லாம் அந்தராம கொஞ்சம் லைட்டா வந்து ப்ரஷ் குடுத்து வந்து தேய்ங்க. பின்னாடியும் பாருங்க சூப்பரா வந்து தேய்க்கிறேன். அழுக்கு வந்து செம்மையா வந்து போகுது. இதே ப்ராசஸ் தான் 2 கொலுசுக்குமே. 2 கொலுசுமே நல்லா வந்து தேய்ச்சுட்டு, அந்த பவுல்ல வந்து வேற தண்ணி வந்து புடிச்சு அந்த கொலுச உள்ள போடுறேன் பாருங்க. எவ்வளோ அழுக்கு வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கொலுச தண்ணியிலேருந்து எடுத்தோனே அவ்வளோ சூப்பரா வெள்ளையா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இந்த மாரி செய்றனால அழுக்கு போயிருங்க. ஆனா பளபளன்னு வந்து அவ்வளவா ஆவுறதுக்கு இன்னொரு மெத்தட் ஒண்ணு இருக்கு. எப்பயும் நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஷாம்பு கொஞ்சமா வந்து அந்த கொலுசு மேல தடவிட்டு, திரும்பவும் பிரஷ் வச்சு தேய்க்கும்போது, கொலுசு வந்து கொஞ்சம் பளபளன்னு பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும். இதே மாரி நம்ம எப்பயும் பிரஷ் குடுத்து கொஞ்சம் தேய்ச்சுட்டு 2 கொலுசையுமே வந்து நல்லா தேய்ச்சுக்கலாம். தேய்ச்சு எடுக்கும்போது இன்னுமே வந்து சூப்பரா இருக்கும். இந்த வெள்ளி பொருட்கள்லாம் புதுசு பண்ணுறதுக்கு இன்னொரு ஐடியாவுமே இருக்குது. அத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து கண்டிப்பா வந்து ஷேர் பண்றேன். அது வந்து ஒரே பொருள வச்சு நம்ம வெள்ளி பொருள வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க நல்லா வந்து தேய்ச்சுட்டு தண்ணீல வந்து வாஷ் பண்ணிட்டு ஒரு துண்டு வச்சு நல்லா வந்து தொடச்சு எடுத்துக்கலாம். நம்ம வெளியில வந்து இந்த வெள்ளி கொலுச புதுசாக்குறதுக்கு குடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பா ரூ. 200லேருந்து ரூ. 300 வரைக்கும் கேட்பாங்க. அந்த மாதிரி இல்லாம 3 மந்த்துக்கு ஒண்ணுக்கு நாமளே வீட்ல வந்து இந்த மெத்தட வந்து ஃபாலோ பண்ணி செஞ்சோம் அப்படின்னா, கொலுசு வந்து கருத்தே போகாம இது மாரி சூப்பரா இருக்கும். பாருங்க ஆஃப்டர் அண்ட் பிஃபோர்மே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். சூப்பரா இருக்கு பாருங்க. ஆஃப்டர் வந்து இப்படி தான் இருந்துச்சு அதனுடைய கொலுசோடைய நிலைமை. இப்ப பாருங்க நம்ம கிளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் இன்னொரு வீடியோல பார்க்கலாமா? பாய்.